Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான். அதாவது மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு புட்டிங். ஒரு டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும் இது. சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும் இந்த புட்டிங்கை பொறுத்தவரைக்கும். நார்மலா மரவள்ளி கிழங்குல எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதில கார்போஹைட்ரேட், கால்சியம் சொல்லிட்டு நெறைய இருக்கு. உடம்பு வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்க இத வந்து சாப்பிட்டு வரும்போது வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வளர்ற பசங்களுக்கு இது நெறைய குடுக்கலாம். இத அப்படியே கூட வேக வச்சு குடுக்கலாம். பட் பசங்க வந்து அந்த அளவுக்கு வேக வச்சு குடுத்தா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாரி புட்டிங் மாரி செஞ்சு குடுங்க. கண்டிப்பா பிடிக்காதவங்க கூட ரொம்ப இத லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். குயிக்காவும் வேலை முடிஞ்சிரும். ஓகே, இப்ப நம்ம ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம தேங்காய்லாம் துருவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி துருவி எடுத்துக்குங்க. இப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நல்லா துருவி நான் எடுத்துட்டேன். இப்போ துருவி எடுத்துட்டு, இப்ப நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு பேட்டர வந்து நம்ம ரெடி பண்ணணும். நான் ஒரு பவுல்ல ஒரு 1 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா 2, 3 முட்டை கூட நீங்க இதில ஆட் பண்ணலாம். இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஸ்பூன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துருக்கேன். நீங்க டைரக்ட்டா சுகர அப்படியே கூட ஆட் பண்ணலாம். அப்படி நீங்க சேர்க்கிறதா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்கேத்த மாரி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு அதே டேபிள் ஸ்பூன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம்ல, எண்ணெய் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, ரீஃபைண்ட் ஆயில் அத நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா சால்ட்டு போட்டுக்கங்க. நான் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன். இது இருந்தா ஆட் பண்ணிக்கிங்க. அது இல்லன்னா ஏலக்காய் பவுடர் போட்டு சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் போட்டு பீட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கூடவே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்கிறேன். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த சுகர், இந்த முட்டை நம்ம போட்ட எல்லா பொருளும் ஒண்ணோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கேத்த மாரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஃபைனலா நம்ம துருவி வச்சிருக்கோம்ல இந்த மரவள்ளி கிழங்கு, அத போட்டு அதையும் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல மரவள்ளி கிழங்க வச்சு எப்படி வடை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ண மறந்துறாதீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல புட்டிங்லேயே ரவா புட்டிங், கேரமல் புட்டிங் சொல்லிட்டு நான் 2 விதமா அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம இத பாயில் பண்ண போறோம். வேக வச்சு எடுக்க போறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில எண்ணெய் போட்டு கொஞ்சம் கிரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த பேட்டர இதில போட்டுடலாம். போட்டு ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில பெல் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாரி நீங்க கிளிக் பண்ணி வைக்கும்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இது நம்ம இட்லி பாத்திரத்தில தான் வேக வைக்க போறோம். ஸோ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில நான் கொஞ்சமா தண்ணி போட்டுருக்கேன். அந்த இட்லி தட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த டிஃபன் பாக்ஸ வச்சுட்டு அதையும் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வேக வைக்கலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த இதுவ தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னா ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு கத்தியை வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வரணும். அப்படி இருந்தால் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துருங்க. அப்படி ஒட்டின மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் அதுக்குள்ளே இது வெந்துடும். சூடா இருக்கும்போது டீமோல்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு கத்தியால அந்த சைட்லலாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு, ஒரு பிளேட்ல டீமோல்ட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு வந்துரும். நான் கட் பண்ணியும் எடுத்தாச்சு. அவ்வளோதான் சர்வ் பண்ண வேண்டியது தான். இது பார்க்கும்போது உங்களுக்கு மேல பார்க்கும்போது தேங்காய் பர்ஃபி மாரி தான் இருக்கும். பட் இதோட டேஸ்ட் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். உள்ள நல்லா சாஃப்ட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில நம்ம அந்த ரவை, முட்டைலாம் சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பசங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இத. ஸோ இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு சீசன் தானே நெறைய கிடைக்குது மார்க்கெட்ல. ஸோ இந்த டைம்ல வாங்கி மஸ்ட் இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க.